Assalamualaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல இந்த ஷூ பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நம்ம ஷூ செப்பல் அதெல்லாம் வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா? சோ அந்த பாக்ஸ் தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். சோ அது கூட கொஞ்சம் அட்டைகள் நமக்கு தேவைப்படும். சோ இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளார நான் வந்து gift paper உள்ளுக்குள்ள மட்டும் இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு வேல்ல ஹேங் பண்ற மாதிரி ஒரு செல்ஃப் மாதிரி ரெடி பண்ண போறோம். சோ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஸ்பேஸ் இல்ல, நம்மளோட மிரருக்கு பக்கத்துல இத நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். வச்சிட்டு இதுல நமக்கு தேவையான அந்த மேக்கப் திங்ஸ், குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துர்க்க அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து 2 பாக்ஸ் வச்சிருக்கோம். ஆனா வந்துட்டு 3 செல்ஃப் இருக்க மாதிரி இத நம்ம ரெடி பண்ண போறோம். நீங்க வந்துட்டு 2 இருக்க மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். சோ நான் இன்னைக்கு 3 இருக்க மாதிரி ரெடி பண்ணி காமிக்க போறேன். இப்போ இந்த பாக்ஸோட அளவுக்கு நான் வந்து ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இல்லையா? சோ அந்த பாக்ஸை வந்து இதுல வந்து இந்த மாதிரி நடுப்புற கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி வச்சிட்டு நம்ம வந்து நல்லா ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கு நம்ம ஹாட் க்ளூ யூஸ் பண்றதுனால நல்ல கிரிப்பா பிடிச்சுக்கும். அட்டையோட அட்டை ஒட்டுறதுனால நல்லா வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கும். இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸை வந்து ஒட்டியாச்சு. அடுத்ததா வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கலாம் சென்டர்ல. அகைன் வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்த பாக்ஸை வந்து நான் இந்த இடத்துல ஒட்டுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டு இந்த வீடியோ தான் இது. நிறைய ரிக்வெஸ்ட் வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஒரு செல்ஃப் மாதிரி ஒரு ஆர்கனைசர் போட சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். தேவையில்லாத இருக்கிற அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 அட்டையுமே நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம வந்து சைடு எல்லாமே கவர் பண்ண போறோம். சைடை கவர் பண்ணும்போது தான் இந்த பாக்ஸுக்கு எல்லாமே ஒரு grip கிடைக்கும். இந்த சைடுக்கு தகுந்த மாதிரி இந்த அட்டையை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அட்டையை வந்து இதோட சேர்த்து வச்சு ஒட்டும் போது நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுக்குமே ஒரே லெவலுக்கு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இதை வச்சு நம்ம ஒட்ட போறோம். ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து இப்படி வச்சு ஒட்டிடலாம். இப்போ ஒட்டினா மாதிரியே நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லாகவுமே ஒட்டிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து மிடில் வந்து ஒட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம மிடில் ஒட்டவுமே நமக்கு வந்து ஒரு 3 ஸ்டெப் மாதிரி கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த சைடு நம்ம வந்துட்டு எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த சைடுமே ஒட்டியாச்சு பாருங்க. ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து gift paper தான் வச்சு ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஏதாவது திங்ஸ் வைக்க போகிறீங்க, அது வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டை ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதை வச்சு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே வைக்கிற திங்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு விழாது. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஐடியாவாக உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த 3 ரேக்லேயுமே இதே மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த இடத்துல திங்ஸ் வந்துட்டு நம்ம எது வச்சாலுமே இது உள்ளுக்குள்ளேயே இருக்கும், கீழே வந்து விழாது. ஸோ இந்த அட்டையுமே நான் வந்துட்டு ஒரு gift paper வச்சுட்டு ரேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி gift paper எல்லாமே அட்டையோட ஒட்டுறதுக்கு வந்துட்டு நான் வந்து ஃபெவிஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லோ டேப் போட்டு ஒரு ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா செக்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரியாது. இப்போ நம்ம ரெடி பண்ணின இந்த அட்டையை வந்துட்டு நான் வந்து மிடில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் நான் ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இது போலவே 3 ரெடி பண்ணிவிட்டு இந்த 3 ஷெல்ஃப்லேயுமே வச்சு ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து என்ன திங்ஸ் உள்ளே இருந்தாலுமே ஸோ எப்படியுமே அது வந்துட்டு கீழே வந்து விழவே விழாது. ஸோ நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குட்டி குட்டி திங்ஸை தான் இதில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இது போல் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிஃப்ட் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் ரேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்பவே நீட்டான லுக்கில் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் சிம்பிளாகவே முடிச்சுக்கிறேன். ஓரத்தில் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு டேப் வச்சுட்டு ஒட்டிட்டு ஸோ ஃபுல்லாக நான் இப்படியே முடிச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம இதை வேலில் ஹேங் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கீழே பாட்டத்திலிருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒரு சாட்டின் லிப்பன் இல்லை வந்து நாடா இல்லை ஒரு சணல் அந்த மாதிரி பாட்டத்திலிருந்து கொடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ கீழிருந்து ஒட்டும்போது நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே வரைக்கும் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போது இது நம்ம வேலில் ஹேங் பண்ணினா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ வந்து நான் இதில் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்பேஸ் வந்து அதிகமாக இல்லாத வீட்டில் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற அட்டை பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு 3 அடுக்கு உள்ள ஒரு செல்ஃப் மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த DIY பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாகவே செலவு எதுவுமே பண்ணலை. வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம அழகாக ஒரு செல்ஃப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.